The biggest trailer launch even in India. இந்தியாவிலே இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை யாருமே பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு பிரம்மாண்டம் தான் பீகாரில் பாட்னான்ற பகுதியில் வந்து புஷ்பா படக்குழுவினர் வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், இதை பார்த்த நிறைய பாலிவுட் இண்டஸ்ட்ரி ஹிந்தி ஃபிலிம்ஸ்ல இருக்கவங்கலாம் இட்ஸ் அ வேக்கப் கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் சைட்ல இருந்து ஒரு டைரக்டர், ஒரு ஸ்டோரி, ஒரு ஹீரோ வந்து பாலிவுட்டை டாமினேட் பண்ணி கிட்டத்தட்ட 100 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கு புஷ்பா 1. ஸோ வந்து மக்கள் வந்து ஸ்டோரி பேஸ்டு ஃபிலிமை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதை நோக்கி நம்ம போய் ஆகணும் அப்படின்ற ஒரு வேக்கப் காலும் கொடுத்துருக்கு. த பிக்கஸ்ட் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட். இதுக்கு முன்னாடி 2021 வந்த புஷ்பா 1ஓட ஃபாலோ புஷ்பா 2 த ரூல். அந்த படத்தோட ட்ரெய்லரை தான் இவ்வளோ பெரிய கிராண்ட் ஈவெண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லரோட டீகோடிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் நடக்கிற நிறைய விஷயம், அது மட்டும் இல்லாமல் சினிமா அப்டேட்ஸை ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புஷ்பா 1 கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு சந்தன மரம் கடத்துறவங்க வந்து அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க. அப்படி டெவலப் பண்ணும்போது வந்து என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் வந்து அல்லு அர்ஜுன் ஃபேஸ் பண்ணுறாரு. இல்லீகலாக, ஏன்னா வந்து லீகலாக நடக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது, இல்லீகலாக எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. கடைசியாக அந்த பார்ட் முடியும் போது ஃபஹத் ஃபாசிலும் புஷ்பாவும் வந்து மீன்ஸ் அல்லு அர்ஜுனும் வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அதே தான் ட்ரெய்லர் 2லையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அல்லு அர்ஜுன் அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிற ஃபஹத் ஃபாசில். ஸோ இவங்களுக்கு இடையே நடக்கிற போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்றது லைட்டாக பிளாட்டில் தெரியுது. புஷ்பா 1ல் கூட இருந்தவங்கலாம் வந்து பர்டிகுலராக புஷ்பா 2ல் வந்து அல்லு அர்ஜுனுக்கு அகேன்ஸ்டாக திரும்பின மாதிரி நிறைய இடத்துல காட்டுறாங்க. அது ஒரு பர்டிகுலர் சீனு. சுனில் அவர்கள் வந்து புஷ்பா 1ல் வந்து அவர் கூடயே இருந்திருப்பாரு. ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து சுனில் அவர்கள் கூட வந்து ஃபஹத் ஃபாசில் இருப்பார். ஃபஹத் ஃபாசில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. கீழே வந்து சுனில் அவரோட ஒய்ஃப்லாம் நிற்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்படியே புஷ்பா 1ல் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே கூட இருந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒன்று சுனில் அவர்கள் வந்து இன்ஃபார்மராக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேங்கு கூட சேர்ந்து அவருக்கு அகேன்ஸ்டாக மாறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இதே மாதிரி வந்து இன்னொரு கேரக்டர் கூட அவருக்கு அகேன்ஸ்டாக ரிவீல் ஆகிறத கூட ஒரு பர்டிகுலர் சீனில் பார்க்கலாம். ராவோ ரமேஷ் ஒரு பெரிய டெத் சீக்வன்ஸ், அதில் வந்து யாரோ இறந்துட்டாங்க, நிறைய பேர் கூடி நிற்பாங்க. சென்டராக வந்து யாரையோ வந்து சந்தன மரம், நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் டீட்டெயிலிங்கில், சந்தன மரத்தை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி எரிக்க போவாங்க. அப்போ வந்து கொல்லி வச்சுட்டு திரும்புறவர் வந்து ராவோ ரமேஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1ல் வந்து அவர் கூட இருந்தவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒன்று அகேன்ஸ்டாக மாறி இருக்கணும். புஷ்பா பண்ணுறது சுத்தமாக பிடிக்காம வேற ஏதாவது முடிவுகளை நோக்கி இல்லை உண்மையாலுமே வந்து வேற ஆப்போனன்ட் சைடு கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆனால் இவங்க யாருமே புஷ்பா கூட இல்லைன்றது மட்டும் கிளியராக ரிவீல் ஆகுது. படம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோரி அப்புறம் ஆக்டிங் இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் புஷ்பா 2 வந்து ஒரு டெம்ப்ட் கிரியேட் பண்ணுச்சு. என்ன மாதிரி டெம்ப்ட் அப்படின்னா, அந்த ஃபேஸில் வந்து அந்த ரேடியம் க்ளோ ஆகிற பெயிண்ட்டு, அப்புறம் இப்படி ஒரு ஸ்டைலாக நிற்கிற அந்த சாரி கட்டின்னு இருக்க போஸ்ட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை படம் எந்த மாதிரி ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி வந்து அது ஸ்க்ரீன் பிளே எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வந்தது. ஸோ ட்ரெய்லர்லேயும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக அந்த டெம்ப்ட் இருந்தது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் அல்லு அர்ஜுன் ஏதோ ஒரு ஃபைட் போகிறாரு, ஃபுல்லாக சாரி கட்டிட்டு இருக்காரு. அந்த ஃபைட்டை வந்து அப்படியே முடிச்சுட்டு அதில் மட்டும்தான் சாரி கட்டியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸில் இல்லை, வேற ஒரு இடத்துலையும் வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து சாரி கட்டிருக்காரு. ஸோ சாரிக்கும் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபைட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அதே அப்படியே நம்ம பேக் சைடில் போய் சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அல்லு அர்ஜுன் வந்து சாரி கட்டிட்டு சில அடி வாங்கியிருப்பாரு. அந்த அடி வாங்குற சீக்வன்ஸில் வந்து இவர் ஏதோ அசிங்கப்படுத்துகிற விதமாக புஷ்பாவை அடித்து சாரி கட்டி விட்டுருக்கதாகவும், அதுக்கப்புறம் வந்து அவர் ரிவெஞ்ச் மோடில் அந்த சாரியை கட்டியே அவங்கள அடித்து துவைச்சி அவங்க மூஞ்சில் வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஒரு சாரி கட்டி இழுத்துட்டு வர மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது இன்ட்ரோல் பிளாக்கா இல்லை வந்து கிளைமேக்ஸாக வைக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. பட் இந்த பர்டிகுலர் சாரி சீன் வேற லெவலில் இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. புஷ்பா 1ல் வந்து அல்லு அர்ஜுனை தவிர எல்லாரும் அட்மையர் ஆகி இல்லை ஒரு டான்ஸை பார்த்து அட்மையர் ஆகி பயங்கரமாக வந்து தூக்கி கொண்டாடின ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா. ஸோ இதுலேயுமே வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு வேர்டிங் சொல்லுவார், பொண்டாட்டி பேச்சை கேட்டால் என்ன நடக்குதுன்றதை பாரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டோரி சீக்வன்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரஷ்மிகா வந்தானா ஃபுல்லாக ட்ராவல் ஆக மாட்டாங்க.
பட் நம்ம புதுப்பேட்டெல்லாம் பார்த்துருக்கோம்ல, தனுஷ் கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஒரு கேங்ஸ்டர் இருப்பாரு அப்படின்னு, அதே மாதிரி வந்து டிராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லவ் போர்ஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பார்த்தாலே தெரியுது ஒரு சில லவ் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புஷ்பா ஒன்லி அந்த லவ் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ கனெக்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாகவே கொடுத்துருக்காங்க லவ் சீக்வன்ஸ், ஸ்பெஷலாக ரஷ்மிகா மந்தானாக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத். புஷ்பா 1ல் வந்து அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு போட்டிருக்க நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாட்டு ஹிட் சாங் ஸ்ரீவல்லி சாங்கும், அதுக்கப்புறம் வந்து ஊவன்ட மாமா, இதெல்லாம் பயங்கரமாக மில்லியன்ஸ் அண்ட் வியூஸ் வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பறந்துது. பட் அப்படியே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி ரிலீஸ் ஆன கங்குவாவில் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோட மியூசிக் தான் சரியில்லை, நிறைய இடத்துல வந்து இறைச்சலாக இருக்குது, காதுலாம் அதிர்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ட்ராப் டவுன் ஆன அந்த ஒரு சீக்வன்ஸில் அது மாதிரி போயிட்டாரு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் படம் புஷ்பா 2 வந்து அவர் கெரியர்லேயே இன்னொரு முக்கியமான படமாக பார்க்கப்படுது. கம்பேக் அப்படின்னு கொடுப்பாரா, இல்லை இதுலேயும் வந்து ஏதாவது இறைச்சல் சத்தம் அதிகமாக இருக்கதா அப்படின்றது வந்து ட்ரெய்லரில் எதுவும் தெரியல, பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். புஷ்பா 1ல் படம் வந்து எந்த அளவுக்கு ரிவைண்ட் பண்ணி அல்லு அர்ஜுனுக்காக ரஷ்மிகா மண்டனாக்காக பார்த்தாங்களோ அதை விட அதிகமாக யூடியூப்லேயும் சரி சோஷியல் மீடியாலும் சரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் வியூஸ் வந்து அள்ளி குவிச்ச ஒரு முக்கியமான சாங் தான் ஊவன்ட மாமா. அந்த சாங்கு சமந்தா வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க, கூட அல்லு அர்ஜுனும் டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தா கூட தெரியும், ஒரு பர்டிகுலர் ஜஸ்ட் எக்ஸாக்டாக 1.5 செகண்ட்ஸ் கூட வராது, டக்குன்னு ஸ்டீலியில் வந்து அந்த டான்ஸில் வந்து ஐட்டம் டான்ஸ் வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ படக்குழுவினர் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ், அதாவது படத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ஐட்டம் சாங் ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதே அட்மாஸ்பியர் ரெட் கலர் அட்மாஸ்பியரில் வந்து ஸ்டீலியில் வந்து ஒரு சின்ன போர்ஷனில் வந்துட்டு போவாங்க. இதே மாதிரி தான் பார்ட் 1ல் வந்து சமந்தா போட்ட அந்த டான்ஸுக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ஸோ இந்த படத்துலேயும் வந்து அல்லு அர்ஜுன் ஆல்ரெடி எப்படி டான்ஸ் ஆடுவார்னு தெரியும், கூட ஸ்ரீலீலா சொல்ல வேணும், அது வேற லெவல் ஒரு காம்போவாக இருக்கும் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் ஜஸ்ட் ஸ்கிப் ஆஃப் த செகண்டில் வந்து அப்படியே மாற்றிட்டாங்க போல இருக்கு. ஸோ பாட்டு வந்த பிறகு இந்த பாட்டு எவ்வளோ ஃபேமஸ் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் எந்த டான்ஸ் மூமெண்ட் வந்து ஃபேமஸ் ஆக போகுதுன்றதும் பார்க்கலாம். படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் புஷ்பா 1ல் எவ்வளோ ஃபைட்ஸ் இருந்ததுன்னு. ஸோ புஷ்பா 2லேயும் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்பரில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அதே மாதிரி வந்து ஹெலிகாப்டரில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அப்புறம் சாரி கட்டிட்டு அந்த திருவிழாவில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், இதெல்லாம் தவிர்த்து படத்தில் இன்னும் பயங்கரமான ஃபைட்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ படக்குழுவினர் அடுத்த ட்ரெய்லர் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்க படத்துக்கு முன்னாடி அப்படின்னா அதுவும் ரிவீல் ஆகி ஒரு பெரிய ஹைப் கூட கிரியேட் ஆகும். ஓவராலாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் கரெக்டாக ரிவீல் ஆகுது. எனக்கு என்னமோ கேஜிஎஃப் பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கேஜிஎஃப்ல வந்து அவர் பர்டிகுலராக அந்த சுரங்கத்தை வந்து கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாரு, அதை எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு, அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் அல்லு அர்ஜுன் இங்கே வந்து ஒரு சந்தன மர கடத்தல் ஆல்ரெடி கடத்தின்னு இருக்காங்க, அது அவர் கையில் எடுக்கிறாரு, அதை வந்து நேஷனல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த ட்ரைலர்லேயே கூட தெரியும் இது நேஷனல் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்வாரு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, ரெண்டு பேருமே ஈக்குவலாக, அதாவது இந்த சைட்லேயும் வந்து பீப்புள் சப்போர்ட் கெயின் பண்ணுறாங்க, கேஜிஎஃப்லேயும் வந்து யாஷ், இந்த சைட்லேயும் அல்லு அர்ஜுன் வந்து கேஜிஎஃப்ல வர மாதிரியே வந்து பீப்புள் சப்போர்ட் வந்து கெயின் பண்ணுறாரு. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த சைடில் வந்து அவர் தங்கத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ், அந்த சைடில் சந்தன மரத்தை வச்சு பிஸ்னஸ். ஸோ ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் வந்து அல்லு அர்ஜுனுக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவருக்கு சூட் ஆயிருக்கு அப்படின்றத படம் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். இது நேஷனல் கிடையாது, இன்டர்நேஷ்னல். எப்படி வந்து KGF 1, KGF 2, KGF 3 அப்படின்னு சொல்லி சீக்வல் எடுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ வர ஃபிலிம்ஸ் எல்லாருமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து புஷ்பா 1 அதோட படம் ஓடி முடிக்கிற டைம்லேயே புஷ்பா 2 நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் புஷ்பா 3க்கான லீடு இவங்க வந்து இனிஷியலாக ஒரு கிராமத்தில் இருந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்தியா லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. புஷ்பா 3ல எனக்கு தெரிஞ்சு ஜப்பான்லலாம் நிறைய ஷூட்ஸ் பண்ணியிருக்கன்றதுனால இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி புஷ்பா 3ல காட்டுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புஷ்பா 1ஓட கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 கோடியிலேருந்து 400 கோடி வரைக்கும் அள்ளிடுச்சு. இப்போ புஷ்பா 2ஓட ஓவரால் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறது வரைக்கும் 450லேருந்து 500 crores. பட் தியேட்ரிக்கல் ரைட்ஸு, அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸு, அப்புறம் வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 600 crores வந்து புஷ்பாவை அஃபிஷியலாக சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் பரவுதே தவிர பட் அஃபிஷியலாக இன்னும் அவங்க சைட்லேருந்து எதுவுமே ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்பேற்பட்ட படம் இவ்வளோ கலெக்ஷன் கொடுத்த ஒரு படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல அந்த ஆக்டர்ஸ், அது வரிசையில் வந்து ஒரு 3-4 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மகேஷ் பாபு அவர்கள்.
அதை ஏன் ரிஜெக்ட் பண்ணாருன்னா நிறைய மாற்றிக்கணும். நீங்கள் அல்லு அர்ஜுனை பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட இயல்பாக இருக்க ஸ்மார்ட்னஸை விட ஒரு காட்டு பகுதியில் எப்படி இருந்தால் அந்த ஸ்மார்ட்னஸ்லாம் குறையும் அப்படின்னு மேக்கப்லேயே பார்த்துக்கலாம். அதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து மகேஷ் பாபு அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ ரஷ்மிகா மந்தானா, சமந்தா ஃபஸ்ட்டு வந்து ரஷ்மிகா மந்தானா பண்ணுறாங்கல்ல இப்போ இந்த ஹீரோயின் ரோலு, அதை பண்ண வேண்டியவங்களே இனிஷியலாக சமந்தா தான். பட் அவங்களும் வந்து இல்லை நான் அதை பண்ணலை, கால் ஷீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி தான் வெளியில் பேசிக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது அடுத்ததான் வந்து ஃபஹத் ஃபாசிலோட ரோல், அந்த ஐஜி ரோல் இருக்குல்ல, அந்த ரோலை வந்து பண்ண வேண்டியவர் வந்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். அவரும் வந்து இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ரோல் தான் டக்குன்னு வந்து ஃபஹத் ஃபாசில் போயிடுச்சு. ஃபைனலாக ஷாருக் கானை கூட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் ஷாருக் கான் வந்து கால் ஷீட்லாம் தாண்டி அவர் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிமுக்கு எடுத்துகிட்டு வந்து நடிப்பாரா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் இருந்தது. ஸோ அவருமே இதுக்கு பெருசாக வந்து அதை என்ன சொல்லுவாங்க அப்ரோச்சை வந்து மதிக்கல அப்படின்றதுனால அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் மிஸ் பண்ண இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அல்லு அர்ஜுன் வந்து சூப்பராக யூஸ் பண்ணி புஷ்பா 1 பிளாக் பஸ்டர், அடுத்தது புஷ்பா 2 நோக்கி புஷ்பா 3 வரதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவாக வந்து நம்மளுக்கு தெரிய வருது. என்னென்னா ஒரு நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்றது வந்து பெரிய லெவலில் மக்களுக்கு வந்து தேவையே கிடையாது. அவங்களுக்கு தேவை வந்து படம் ஒரு 2.5 hours வந்து நம்ம போய் தேட்டரில் உட்காரமா பயங்கரமாக இருக்கணும். ஒன்று அது காமெடியாக இருந்தாலும் சரி, இல்லை அட்வென்ச்சராக இருந்தாலும் சரி, இல்லை கதையோட கரு வந்து கரெக்டாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி தான் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் மாறிட்டு இருக்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஸோ புஷ்பா 2 மூவிக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? இந்த ட்ரெய்லரை பற்றி உங்கள் ஆஸ்பெக்ட் என்ன? என்னோட ஆஸ்பெக்ட் நான் நிறைய சொல்லிட்டேன். அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் அல்லு அர்ஜுன் ஃபேனாக இருந்தால் மறக்காமல் நம்ம சர்க்கைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரஷ்மிகாவோட ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்ரீலீலாவோட ஃபேனாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?